இவ்வளோ ஹாய்ங்க. ஹாய்ங்க. அன்னைக்கு உங்களை ரொம்ப அடிச்சிட்டாரா? அதெல்லாம் இல்லைங்க, அவர் அடிப்பாரு, அப்புறமா கொஞ்சுவாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. சரிங்க, எனக்கு 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் தாங்க. 2 கிலோ பாஸ்மதி ரைஸா? சரிங்க, இதாங்க 2 கிலோ பாஸ்மதி ரைஸ். இந்த பொண்ணா? ஏய் நிறுத்து. அது குர்ரா. எதுக்கு என்னாச்சு? அது குர்ரா. கரெக்டா தானே இருக்கு. இந்தாமா. ஏங்க? நீ கிளம்புமா. இல்ல அண்ணாச்சி. இல்ல நீ போமா. சரி ஓகே அண்ணாச்சி. தம்பி, உன் மேல சந்தேகப்பட்டு வெயிட்லாம் போட்டு உன்னை செக் பண்ணிட்டேன்டா. என்னை மன்னிச்சிடுறா. அதெல்லாம் பரவாயில்ல நினச்சி. நான் ஏதோ 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா சக்கரை கொடுத்துருக்கே நடிச்சிங்க. நீங்கள் என்ன 2 கிலோ பாஸ்மதி ரைஸை ஃப்ரீயாக கொடுத்துக்கிறீங்க. உங்களை என்ன பண்ணலாம்? என்னடா சொல்ற? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட காசே வாங்காம அமுச்சு விட்டீங்க, அவளும் ஓடிட்டா. ஐயோ, முதல்ல அந்த பொண்ணை போய் புடுறா. எங்க போயிட்டா? ஐயோ, என்ன தங்கச்சி அதிசயமா நீ கடைக்கு வந்துக்கிற? இல்லண்ணே, அம்மா அர்ஜென்ட்டா சாமான் சொல்லிச்சா, அதான் நான் வந்தேன். சரி என்ன வேணும்? மிளகாத்தூள் ஒரு பாக்கெட்ண்ணே. மிளகாத்தூளா? ஹாய்ங்க. ம், என்னோட பேர் ஃபயாஸ். என்ன ஞாபகம் இருக்கா? தம்பி என்னப்பா வேணும்? கொஞ்சம் பேசுனீங்கல்ல, கொஞ்சம் இரிப்பா. சரி, காலத்தில் தக்காளி மட்டும் போடு. தக்காளியா? நான் உங்களை ஒரு 6 மாசமா சின்சியரா லவ் பண்றேன். என்னது 6 மாசமா? தம்பி, நீ எதுக்குப்பா சாக்காவற? இது என் லவ் மேட்ருப்பா. சரி, நீ வெங்காயம் 1/2 கிலோ போட. வெங்காயமா? ஏங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அண்ணன் அரைச்சிருக்காரா? நீங்க என்ன லவ் பண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை அண்ணன் முன்னாடியே உங்களை கூட்டிட்டு போறேன். உங்க அண்ணனாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ணாச்சி, அந்த தேங்காய் மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன். மா நீ போமா. ஏங்க என்னங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. எதுவா இருந்தாலும் எங்க அண்ணா கிட்ட பேசிக்கோங்க. சரி, உங்க அண்ணன் எங்க இருக்கா சொல்லுங்க, நான் போய் பேசுறேன். இதோ இவர்தான் அண்ணன். இப்பயே பேசலாம். கண்ணே பிடிக்க முடியாது. 500 ரூபாவா? ஆமா, வெறும் 2 கொஸ்டின் ஊத்தி எனக்கு இதுல வந்து பெரிய நம்பர் கொண்டு வர வைக்கணும். சோ ட்ரை பண்ணு. பெரிய நம்பர் இது வச்சா முடிஞ்சு போச்சு. எப்படி பாரு, சிம்பிளா முடிச்சிட்டேனா? தப்பு இதை விட பெரிய நம்பரே இருக்கு. ட்ரை பண்ணு. இதை விட பெரிய நம்பரா? ஈஸின்னு நினைச்சியா? பண்ணு. இந்த பக்கம் வச்சா எப்படி வருது? இது வெறும் 17,000 தான் வருது. பண்ணு இந்த வாட்டி மாட்டின நீ. என்னது வெறும் 9,000 தான் வருது. நான் எனக்கு தான் நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணு. ஆனா இங்கதான் ஏதோ வரும். இங்கதான் எங்கே வரும், அது நானும் ஒத்துக்கிறேன். ட்ரை பண்ணு. இந்த ஐட்டம் மாத்தினாலும் கம்மியா தானே வரும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை நீ பாத்திருக்கியா, இல்ல உருவாக்க போறியா? உனக்குன்னு அபர்னால் லாங்குவேஜ் அப்படின்ட்டு? ஆமா, நான் உருவாக்க போறேன். அப்ப யோசி, அதுதான் மூளை நல்லா கலகலகலன்னு யோசி. 71,000 அதிகமா இருக்குமா? வேற எப்படி நான் ஊத்தலாம்? யோசி. இதுக்கு மேல பெரிய நம்பரே வராது. அது எப்படி வராம இருக்கும்? வரும். தெரியல. தெரியலையா? ஆன்சர் என்னன்னா ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன், பேக்கெட் வச்சுக்கிறேன். எப்படின்னா பாத்துக்கோங்க, இதை இப்படி எடுத்து இங்க வைக்கணும். இப்ப பெரிய நம்பர். Emma, hey, go in there. Hey, don't touching my wallet, okay? Understand? Hey, திரும்பி வரா. Hey, go in there. திரும்பி பிடிச்சு go in there. இதே வேலை சும்மா வந்து நோண்டிட்டு இருக்கு. Hey, கொஞ்ச நேரம் அமைதியாரா கொய்யால பேத்துட்டு. டாய், இவரோட மம்மி டாடி என்ன போனீங்க? ஏய் இவரு இப்ப பாரு. டேய், அதில் ஆதி பிடிச்ச குழந்தையாரு. போ கொல்ல மண்ணைனா தொப்பச்சம்மா வாங்கி வச்சிருக்காரு. அது சொல்லாரு. போ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. Emma, hey, go in there. Hey, don't touching my wallet, okay? Understand? Hey, திரும்பி வரா. Hey, go in there. திரும்பி பிடிச்சு go in there. இதே வேலை சும்மா வந்து நோண்டிட்டு இருக்கு. Hey, கொஞ்ச நேரம் அமைதியாரா கொய்யால பேத்துட்டு. டாய், இவரோட மம்மி டாடி என்ன போனீங்க? ஏய் இவரு இப்ப பாரு. டேய், அதில் ஆதி பிடிச்ச குழந்தையாரு. போ கொல்ல மண்ணைனா தொப்பச்சம்மா வாங்கி வச்சிருக்காரு. அது சொல்லாரு. போ, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எங்க அப்பால 10,000 ரூபாய்க்கு பட்டாசு ஃபைன் வந்தாரா, வெடிச்சு முடிக்கவே நைட் ஆயிடுச்சுடா. உங்க அப்பாவது 10,000 ரூபாய்க்கு, எங்க அப்பா 30,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரா. எப்படியோ 150 ஃபேன்சி நைட் வெடி 150 இருக்கும். வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள காண்டா இருந்ததுடா. டேய், நான் எங்க அப்பா வாங்கி வந்ததா சொன்னேன். எங்க அண்ணன் ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தான். எங்க அம்மா ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கி வந்தாங்க. வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஐயோ கொஞ்சம் கார்த்திகை தீபத்துக்கு கூட எடுத்து வச்சிருக்கோம். உங்க அம்மா உங்க அண்ணனு வேற வாங்கினாங்களா? எங்க அம்மா போதும் மூடு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம் பேப்பர் தர போறேன். ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கிட்டு போங்க. லீவ் போட்டுக்கலாம். சொப்பன சுந்தரி, தாமா. Thank you sir. ஏன்டி அழுகுற? அதான் 99 மார்க் வந்துருச்சுல. இருந்தாலும் 1 மார்க் போயிடுச்சுடி. கொள்ளையன், என்னடா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எழுதி வச்சிருக்க? சார் ஆன்சர் ஷீட் தான் சார் இது. அதான்டா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எழுதி வச்சிருக்க. கொஸ்டின் பேப்பர் பேக்ல இருக்கு சார். இது ஆன்சர் ஷீட் சார். என்னது பேக்ல இருக்கா? ஆளு வளரல அறிவு வளர. அருண், வழக்கம் போல அருண் தான் நம்ம கிளாஸ் ஃபர்ஸ்ட். எல்லாம் கை தட்டுங்க. இந்த இடத்துல எங்க அம்மாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டேய், உன்னை தான கூப்பிடுறாரு. கனவா? இங்க வாடி செல்லம்.
என்னப்பா பேப்பர்ல ஒண்ணுமே காணோம். என் மனசு மாதிரி சார் வெள்ளையா இருக்கும். என்னது மனசு மாதிரி உட்காரு, புடி 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 புடி. எல்லாம் ஓகே. இதுனா சணல் கயிறுல கட்டிருக்க சார் த்ரெட்ல கண்ணா பேப்பர் தொலைஞ்சிரும் சார். ஒண்ணுல பேப்பர் தொலைஞ்சா நான் தொலைலாம். சரி நானே போய் கேக்குறேன். பேப்பர் வரல சார். பேர் என்ன? மினிக்கி மேனா மினிக்கி. பேரை பாரு, மேனா மினிக்கி காலேஜ் மினிக்கி வந்துடுறாங்க. என்னோட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இவ்வளவு கேவலமா எக்ஸாம் எழுதின பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. இந்த அப்படியே திரும்பி பார்க்காம போய் பரவாயில்ல 4 மார்க். ஐயோ அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சார். இது क्वेश्चन பேப்பர் இது ஆன்சர். என்னடா நூல் இவ்வளவு சிக்கமா இருக்குது? கூட்னா 3 தான் வருது, 4 போட்டுருக்காரு. மண்டே நவுதே. வாய் சூப்பர். ஐயோ வெக்கமா வருது. உங்க சணல் கயிறு ஐடியா சூப்பர். அடுத்த வாட்டி மஞ்சள் கயிறுல கட்டலாம்னு இருக்கு. நான் 3 போற சுத்திகா சண்டை. நீ என்ன தனுஷா சிவகார்த்திகேயனா பையன்? அடி ஸ்டூடண்ட்ஸ், நான் ஒரு சில்லறை வேலையை வெளில போயிட்டு வரேன். எல்லாம் உட்காந்து சைலண்டா படிச்சிருங்க. ஓகே சார். பா போயிட்டான்டா, சந்தோஷம்டா. மச்சி என்னடா பண்ற? ஃபிலிம்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்கேன்டா. மச்சான் எனக்கு ஆள் மேனா மணிக்கும் லென்ஸ் போடுறேன். இன்னும் ஃப்ரெண்டு மேரேஜ் தான்டா இருக்கு. மச்சி மேரேஜ்ரா. சீக்கிரம் ஒரு லவ் லெட்டர் எழுதுடா. லவ் லெட்டரா? இப்பவே எழுதுவோம். மச்சான் பேப்பர் எழுதுடா. ஏய் ஏன்டி எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டே இருக்க? ஒரு நாளைக்கு நான் 23 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பேன்டி. அப்ப அந்த 1 ஹவர் என்ன பண்ணுவ? அதுவா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்து அப்படியே அப்பிக்கிட்டே இருப்பேன். என்னடா எழுதுது? மச்சி அவன் பாரு, என் ஆளை பார்த்து என்ன தோணுது அது எழுது மச்சி. சரி சரி மச்சான், ஒன்னு எழுதியிருக்கேன், கண்டிப்பா உஷார் ஆயிடும். நீல ஆம்ஸ்டாங்க வெள்ளை நிலால விட்டாரு, நீ கருப்பு நிலால ராக்கெட் விடு. ஏய் என்னடி மண்டையில ராக்கெட் லேண்ட் ஆயிருக்கு? என்னது ராக்கெட்டா? ஏய் ஆமாண்டி. ஏய் ஏதோ எழுதி இருக்குடி. படி. காக்கா இருக்கும் கருப்பா, நான் உன்னை பார்த்துப்பேன் பொறுப்பா, நீ வேண்டான்னு சொன்னா ஆகிடுவேன் வெறுப்பா. வாவ் மச்சி அந்த பொண்ணு சிரிக்குதுடா, உத்தராயிடும் போலடா. அந்த சிரிப்பழக தாண்டி கொடுத்துருப்பான். ஏய் அதாண்டி நானே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண நினைச்சேன், அவனே கொடுத்துட்டான்டி. ஐயோ மச்சான் அந்த 10 மார்க் பிட் மட்டும் கொஞ்சம் குடுறா. அப்போனா எனக்கு பூஜா நம்பர் தெரியா? பூஜாவா? பூஜா என் கிரஷ்டா. டேய் நம்பர் கொடுத்தா பிட்டு, இல்லனா போடா. மச்சான் பூஜா நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு தரேன். அந்த 10 மார்க் பிட் மட்டும் தூக்கி போறேன். இந்த புடிச்சுக்கோ. மச்சான் எனக்கு 15 மார்க் பிட்டு தெரியா? நீ ரொம்ப நாளா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி இருந்தியே, அந்த பொண்ணோட நம்பர் தரேன். யாரு? அனுவா? அவ நம்பர்ல எனக்கு வேணாம். எனக்கு 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணி விடுறியா? பிட்டு தரேன். 3 மாசமா? சரி பண்றேன், குடு. இந்த புடி. மச்சான் அந்த 20 மார்க் பிட்டு குடுறா. அப்பனா நீ போட்டிருக்க எனக்கு அந்த வாட்ச் கொடுக்குறியா? டேய் புது வாட்ச்டா. டேய் பிட்டு வேணும்னா வாட்ச் கொடு, இல்லனா போடா. சரி இரு. இந்தாடா சீக்கிரம் வாட்ச் கொடு. நினைச்சறா சார் எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிளாஸ் பிட்டு அடிப்பேன். வாடா ஆபீஸ் ரூமுக்கு. சார் என்கிட்ட இங்கிலீஷ் மிஸ் நம்பர் இருக்கு சார், நான் உங்களுக்கு தரேன் சார். ஓ this is the last warning for you. டேய் போகும்போது இங்கிலீஷ் மிஸ் நம்பர் கொடுத்துட்டு போடா. ஓகே சார். டேய் உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் சார். அடிக்கிற அடியில 2 அடி உள்ள போயிரும். மரியாதையா பேரை சொல்றா. சார் சொல்ல மாட்டேன் சார். பேரை சொல்றா. சார் பேரை சொல்றா. பேரே சொல்ல மாட்டேன் சார். அட பாவிகளா, பேரே சொல்ல மாட்டானா? அடிக்கிற பேரே சொல்ல மாட்டான். டேய் யாரா அவனுக்கு இந்த பேரை வச்சது? எங்க அப்பா சார். உங்க அப்பா பேர் என்னடா? தெரியாது சார். ஏண்டா அப்பா பேர் தெரியாதா? நீ எல்லாம் பிறந்ததே தப்பு. உன்னை பெத்து வளர்த்து சொரி நாய் காப்பாத்து ஒரு அப்பா பேர் தெரியலடா. அப்பா பேர் என்னடா? தெரியாது சார். டேய் அப்பா பேர் என்ன சொல்றா? எல்லாரும் அடிக்காதீங்க சார். அப்பா பேர் சொல்றா. சார் எங்க அப்பா பேரே தெரியாது சார். ஐயோ இவன் பேரை கேட்டா சொல்ல மாட்டேன்றான், அப்பா பேரை கேட்டா தெரியலன்னு சொல்றான். அப்ப அம்மா பேரை என்ன மறந்துட்டியா? மறக்கல சார். மறக்கல இல்ல, அம்மா பேரை சொல்லு. அம்மா பேரை சொல்லு. மறக்கல சார். அதான் அம்மா பேரை சொல்லு. மறக்கல சார். அம்மா பேரை சொல்லு, மறக்கல சொல்லு. சார் மறக்கல. அம்மா பேரை சொல்றா. எங்க அம்மா பேரே மறக்கல சார். என்ன குடும்பம் அது? ஏய் உன் பேர் என்னம்மா? செருப்பு பிஞ்சிரா. சக்கரை என் சக்கரை. வாழ்க்கையே நக்கற நிலைமைக்கு போய் நிக்குது. உனக்கு சக்கரை. 5 minutes later. சாரிடா கண்ணா, உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது. இத கசக்குங்க. கசக்கிட்டேன். அந்த பேப்பரை முதல்ல இருந்த மாதிரியே சரி பண்ணுங்க. முதல்ல இருந்த மாதிரி ஆயிடுச்சா? இல்ல அதே மாதிரிதான். அடிச்சிட்டு வந்து சாரி கேட்டா சரியாயிடுமா? சாரியா? சாரி. ஓ அந்த ரிமோட் எடு. டிவி ஆன் பண்ணு. ஆன் ஆகல. எப்படி ஆன் பண்ண ஆன் ஆகுமோ அப்படி ஆன் பண்ணு. ஆயிடுச்சுல்ல?
நீ ஒண்ணும் இந்த பேப்பர் மாதிரி இல்ல, அந்த ரிமோட் மாதிரி. அடி வாங்கினாதான் நீ எல்லாம் ஒழுங்கா இருப்ப. ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம் ஹால் வந்து எக்ஸாம் ஹால் மாதிரி இருக்கணும். விட்டடிக்கிறவெல்லாம் இங்கே வச்சுக்கவே கூடாது, சரிங்களா? எவன் உனக்கு என்னென்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோதான் சார் தெரியும், எனக்கு இதுக்கு மேலே எதுவும் தெரியாது. டேய் எப்பா சாமி, கொஸ்டின் பேப்பரே உனக்கு கொடுக்கல, போய் உட்கார். என்னம்மா ரீஃபில்ல எழுதுற? சார் ஆக்சுவலா நான் பிறந்து கை குழந்தையா இருக்கும்போது என்னால பேச வராது சார், நடக்கவும் முடியாது. இவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு தான் இப்ப உங்ககிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இதை எதுக்குமா என்கிட்ட சொல்ற? அப்ப வச்சு மூடிட்டு போவீங்கன்னா மூஞ்ச பாரு, கொரமாச குரங்கு மாதிரி. என்ன அது இதுன்னு தெரியலையே. மச்சான் லவ் ஸ்டோரி எழுதுவோம். மச்சான் லவ் பண்ண பொண்ணு பயமா, அவனை விட்டு வேற ஒரு பையன் கூட போனியே, அது நியாயமா? சார் ஏன்டா லேட்டு? சார் காலையில 4 வாட்டி போயிட்டேன். ஓ கிளாஸ் நாரடிக்காம போய் உட்காரு. எம்மாடியே டீ மச்சான் விட்டுதுக்கா? மஜாடா மச்சான், நீ காட்டுறா காட்டுறா அப்படியே காட்டுறா. சார் என்னப்பா அடிஷனல் பேப்பர் கிடைக்குமா சார்? அதுக்குள்ளே எழுதி முடிச்சிட்டியா? அவசரமா வந்துருச்சு சார், தொடச்சு தூர போட்டு. நாதாரி நான் என் கிளாஸ் மூதேவி, உன் தங்கச்சி எங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மூணா தள்ளிக்கோ, தேவினா பொண்ணு, அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன். உன் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தமிழ்லயே பேசுங்க. அக்கா என்னடி ஆச்சு, ஏன் அழுகுற? மாமா நாளை காலை நம்ம 2 பேரும் ஓடி போவோமான்னு கேக்குறாருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க. ஏய், நீ தானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது, டெய்லி காலையில ஜாகிங் போங்கன்னு. அவளும் வெயிட்டா தானே இருக்கா, அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லயே பேசுங்கன்னு. அதனால தான் தமிழ்லயே கேட்டேன், ஜாகிங் போலாமான்றத ஓடி போலாமான்னு. இதுல நடி தப்பு இருக்கு. என்னடி எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்காக குரலரசின்னு இந்த பிரைஸ் கொடுத்தாங்க. ஏண்டி வீட்ல வாயறது பார்த்தாம ஸ்கூல்ல போய் வாயாடிட்டு இருக்கியா? இப்படி பேசி பேசி விடாம போற. எனக்காச்சும் படிச்சிருக்க, மார்க் வாங்கிட்டு வந்து நின்னு இருக்கியாடி நீ? அது என்ன கையில காசு? ஸ்கூல்ல கொடுத்தாங்க. உங்க ஸ்கூல்ல எப்பவுமே காசு புடுங்க தானே செய்வாங்க, இப்ப காசு கொடுக்கலாம் செய்றாங்க. நான் நல்லா பேசினேன்னு ஊர் தலைவர் என்கிட்ட இந்த காசு கொடுத்தாரு. எங்க கூட பாப்போம். என் கண்ணு, எனக்கு அப்பவே தெரியும்டி நீ இந்த மாதிரி பிரைஸ் வாங்க வேண்டியது. என் புள்ளையாச்சு, என் வாயெல்லாம் வேற எப்படி இருக்கும்? இப்பதான் திட்டின. அது சும்மா தமாசுக்குடி, சும்மா நீ என்ன பண்றேன்னு பார்த்தேன். வாய் உள்ள புள்ள புடைச்சுக்கோன்னு சும்மாவா சொன்னாங்க? அம்மா இந்த காசை நம்ம செலவு பண்ணாம உண்டியல்ல பத்திரப்படுத்தி வைக்கலாமா? செலவு பண்ணாம சரி, அம்மா கிட்ட இருக்கட்டும், அப்பதான் பத்திரமா இருக்கும். என்னம்மா உங்களுக்கு மட்டும் இந்த மாசம் இன்னும் பிறக்கவே இல்லையா? இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க, கொடுத்துறோம். இதேதான் மாசம் மாசம் உன் புருஷனும் சொல்றான். அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிச்சு. இந்தாங்க ப்ரோ. ப்ரோ 500 ரூபாய்க்கு என்கிட்ட சில்லறை இல்லை ப்ரோ. சரி இந்த 500 ரூபாய் கொடுங்க, நான் போய் சில்லறை மாற்றி எடுத்துன்னு வரேன். நீங்களே ஏதாவது கடைக்கு வரீங்க? ஊர்ல இருக்க முளை மரம் என் கடை தானே வரீங்க. போனியே இவன் தான். இனி வியாபாரம் விளங்கின மாதிரி தான் போறான் பேரு. காண்டாம இருக்குது, சட்டை பேண்ட் போட்ட மாதிரி. ஹேர் கட் பண்ணும் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பரா பண்ணிடலாம். எதுக்கு ப்ரோ அவர் திட்டினீங்க? கடைக்கு வர தெரியுது ப்ரோ, சில்லறை நேரம் வந்துடுறானுங்க, அப்படியே கைவிசியம்மா கைவிசின்னு வந்துடுறானுங்க. இவன் இப்போ முடி வெட்டலன்னு சொல்லிட்டு இப்போ யார் கேட்டா? ரோட்ல ஒரு கிளி கூட இவனை பார்க்காது. மூஞ்ச பாத்தியா அதுக்கு மூத்திர சந்தில மூணை வந்த மாதிரி. சரி விடுங்க ப்ரோ, உங்களுக்கு வெட்டிடலாம். ப்ரோ டிஸ்பிளே மாத்தணும் ப்ரோ. கொடுங்க ப்ரோ, பண்ணிடலாம். 5000 ஆகும் ப்ரோ. பார்த்து சொல்லு ப்ரோ, நான் ஏரியா பசங்களாம் அனுப்பிச்சு விட்றேன். கம்மியாக தான் தலை சொல்லியிருக்கேன். மச்சான் நீ என்னடா இங்க? டேய் நம்ம கடை தான்டா. என்ன டிஸ்பிளே மாத்த வந்தியா? ஆமாண்டா, பாடுறா ரேட் அதிகமா சொல்றாரு. நானும் அவனு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? நாங்க சுத்தாத இடமே இல்ல, எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். மச்சான் வெளியினா 10,000 ரூபாய்க்கு பண்றது, உனக்குனா 8,000 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம்டா.